ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம நாளைக்கு இந்த ஸ்லோகாவை திருப்பி படிப்போம். நம்ம இன்னைக்கு பகவத்கீதா ஸ்லோகத்துக்கு போகலாம். சைராவா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதா 4வது சாப்டர் 30வது ஸ்லோகம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மாதாஜி. சரி, போதும். இது பெட்டரா இருக்கா? ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. சைடுல தெரியலையா? ஓகே, சூப்பர். சோ பகவத்கீதா 4வது சாப்டர் 30வது ஸ்லோகம். ஈஸ்வரி பாணி மாதாஜி, சாந்தா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேத்து நீங்க வரல. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கொஞ்சம் ஓகே ஓகே மாதாஜி. ஹரி போல். இன்னைக்கு கேரளா சர்வேப்யேதே யஜ்ஞவிதோ சர்வேப்யேதே யஜ்ஞவிதோ தெரியல. மியூட் ஆயிடுச்சுடா. ஸ்கிரீன்லயே ஒண்ணு வரலடா. தெரியுதே மாதாஜி. மாதாஜி ஒரு நிமிஷம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறேன். ரிப்பீட் பண்றவங்க மட்டும் 2 பேர் மட்டும் அன்மியூட்ல இருங்க. ஏன்னா எல்லாரும் பேசினா சவுண்ட் கேட்கல. ஓகே மாதாஜி. நான் எல்லாரும் மியூட் பண்ணிடுறேன். நீ அதுக்கப்புறம். எஸ் மாதாஜி. ஈஸ்வரி பாணி தரு மியூட் ஆயிட்டீங்க. அன்மியூட் பண்ணிக்கோ ப்ளீஸ். சரி. ஓகே, தேங்க் யூ மாதாஜி. மாதாஜி அப்புறம் எல்லாருமே ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியல அப்படிங்கறாங்க. ஏன்னா மேல பதம் 30 தெரியல, கீழே இங்கிலீஷ்ல இருக்கிறதும் பாதிதான் இருக்கு. அப்ப இது ஓகே மாதாஜி? இது ஓகே மாதாஜி. சரி. ரேணுகா மாதாஜி அண்ட் சாந்தா மாதாஜி மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம ரிப்பீட் பண்ணலாம். மாதாஜி என்ன சொன்னீங்க? வேண்டாமா? சரி, ஓகே. தேர்ட் லைன்ல இருந்து படிக்கிறோம் மாதாஜி. ஓகே. யஜ்ஞசிஷ்டாமிருத புஜோ யஜ்ஞசிஷ்டாமிருத புஜோ யஜ்ஞசிஷ்டாமிருத புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் யாந்தி பிரம்ம சனாதனம் சர்வேப்யேதே யஜ்ஞவிதோ யஜ்ஞக்ஷபித கல்மஷாः யஜ்ஞசிஷ்டாமிருத புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாந்தா மாதாஜி வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. சாய்ராம். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிறோம் மாதாஜி. சாய்ராம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.
सर्वेऽपि एते यज्ञविदो यज्ञशविद कल्मषः यज्ञशिष्टामृतभुजो याति ब्रह्म सनातनम्. हरे बोल. कृष्ण. Thank you, Good. Shanti Mataji, Sai Aradhana, Hari Bol. Thank Hare you. Krishna. சரஸ்வதி சுந்தரம் மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். सर्वे भयेते यज्ञविदो यज्ञश्चविद कल्मषः यज्ञशिष्टा कृतपूजो सनातनम्. हरे कृष्ण माताजी. हरे हरे कृष्ण. हरे कृष्णा. हरे कृष्णा कृष्णा प्रभु जी दंडवत प्रणाम प्रभु जी. हरे कृष्णा प्रभु. हरे बोल. हरे हरे बोल. हरे कृष्णा எல்லாருக்கும். हरे कृष्ण प्रभु. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மாதாஜி ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. விஷுக்கண்ணி பாத்திருந்தீங்களா? அவங்க பேர் மறந்துட்டேனே. சதி ராகவன் மாதாஜி. யா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மாதாஜி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மாதாஜி. ஸோ நம்ம எல்லாருக்காகவும் அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங், ஹைலி அப்ரிஷியேட்டட். வந்திருக்காங்களா இன்னைக்கு? ராகவன் மாதாஜி வந்திருக்கீங்களா? வரலையா? சரி, தருணிதா அப்புறமா கால் பண்ணி சொல்லிடு. ஷூர் பிரபு. ஓகே, ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு தமிழ்ல விட்டுட்டு மலையாளத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு மலையாளத்துல இன்னைக்கு வந்து சித்திர விஷு. ஸோ இன்னைக்கு வந்து வருஷ பிறப்பு உங்களுக்கு. அண்ட் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணனுக்கு முன்னாடி கொன்னப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எல்லோ கலர் ஃப்ளவரு, அப்புறம் எல்லா காய்கறிகள், எல்லா பழங்கள், காசு, காயின்ஸு, நகை, கோல்டு, வேற என்ன வைப்பாங்க, கொஞ்சம் ஃப்ளவர்ஸு, இது எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க சாமிக்கு முன்னாடி. நேத்திக்கு நைட்டே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அலங்காரம் பண்ணி நீட்டா பியூட்டிஃபுல்லா வச்சுட்டு இன்னைக்கு காலையில கண்ணாடி. எஸ், வாவ், சூப்பர் பிரபுஜி. ஸோ கண்ணாடி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு யார் முகத்துலயும் முழிக்க மாட்டாங்க. நேரா போயிட்டு இந்த மாதிரி கண்ணனு, கிருஷ்ணர், அப்புறம் அந்த பழம், காய், கனிகள், விஷுக்கனி காண்றதுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இதை போயிட்டு ஃபர்ஸ்ட் இவங்களோட முகத்துல வந்து முழிப்பாங்க இன்னைக்கு. ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டே. அதை நம்மளுக்காக மாதாஜி பண்ணியிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு மாதாஜி கிருஷ்ணா அதனால பிரபுஜி. என்ன ஆக்சுவலா அம்மாவும் கேரளா தான். அம்மா நேத்திக்கு விஷுக்கணி வச்சுட்டாங்க. யா யா எங்க வீட்லயே அப்படிதான் பண்ணிருக்காங்க. நான் கேட்டேன் அம்மாட்ட. அம்மா சொல்றாங்க, நான் அப்பா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு மதுரைக்கு வந்துட்டேன்டா அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னா நீ கேரளா தானே, இன்னைக்கு தான் விஷுக்கணி வச்சிருக்கேன் அம்மாட்ட சொன்னேன். ஏன்னா இது அம்மா கரெக்டா சொல்லியிருக்கா, எப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்களோ அப்பமே ஹஸ்பண்டோட குலம் கோத்திரம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால அம்மா பெர்ஃபெக்ட்டா இருக்கா. நான் அதை குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன் மாதாஜி பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரி ஹரி. ஓம் அஜ்ஞானம் திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனா சாலாக்ய சச்சுரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய புத்தலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமினி நாம்னே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे. யாராவது ஒருத்தர் மொழிபெயர்ப்பு தமிழ்ல படிக்கிறீங்களா? புக்கு கையில வச்சிருக்கிறவங்க படிக்கட்டுமா பிரபு? சந்திரசேகர் பிரபு பண்றாங்க. படிக்கட்டுமா? படிக்க சந்திரசேகர் பிரபு. யாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை பெற்று இத்தகைய யாகங்களின் பலன்களை அமுதமாக பருகி பரமமான நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு பாக்கியம், ஒரு மேட்ச் அனுகூல மாதாஜி எப்படி சூஸ் பண்ணா இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கணும்னு தெரியல. இந்த ஆரம்பிக்கிற அன்னைக்கு நான் வந்திருந்தேன், முடிக்கிற அன்னைக்கு வந்திருக்கேன் நான். நீங்க பாத்தீங்கன்னா 4.25 நான் எடுக்கும்போது வந்தேன். அதே மாதிரி 4.30 இட் இஸ் அ செக்மெண்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால ரீகேப் பண்றது எனக்கு நல்லா ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, சர்வே அப்பி ஏதே
அப்படி சொல்றாங்க. அதாவது இது நேரம் வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள், யக்ஞைகள், தியாகங்கள், சாக்ரிஃபைஸ், தமிழ்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க பிரபு? தியாகம். தியாகம். ஸோ இந்த மாதிரி தியாகங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னெல்லாம் தியாகம் பார்த்தோம்? அப்போ தேவர்களுக்கு பண்ணக்கூடிய தியாகம் பார்த்தோம், பிராமணர்கள் எப்படி பண்றாங்க, சத்திரியர்கள் என்ன பண்றாங்க, இல்லைன்னா கிரகஸ்தர்கள் எப்படி பண்றாங்க, யோகிகள், அஷ்டாங்க யோகி, ஹத யோகிஸ் எப்படி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான யாகங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அந்த யக்ன, அந்த தபஸ் இல்லையா, அந்த தியாகம் எல்லாம் பண்ணினவங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்வே அப்பி ஏத்தே. ஸோ நம்ம கிட்டத்தட்ட மொத்தமா நீங்க கூட்டி பார்த்துருந்தீங்களான்னு தெரியல, எத்தனை யக்ஞ நம்ம பார்த்துருக்கோம் இந்த லாஸ்ட் 5 நாள்ல? யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா? சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. உடைமைகள்லாம் தியாகம் பண்றது ஃபர்ஸ்ட். சரி, மொத்தமா எத்தனை இருக்கும்? ஒரு நம்பர் சொல்லுங்க சந்திரசேகர் பிரபு. 5 பிரபுஜி. 5 இருக்கும் பிரபு. 5. ஐஸ்வர்யா மாதாஜி 5. ஓகே. வேற யாராவது? லட்சுமி மாதாஜி, சித்ரா மாதாஜி? பிரபு 5. 5. சரி. சோ நம்ம பார்க்கலாம். இனி நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வாங்க, எத்தனை யக்ஞ வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. தேவ யக்ஞ 4.25ல தேவ யக்ஞ 6 இருங்க நம்ம பாப்போம். எல்லாரும் எழுதுங்க, இப்போ பேப்பர் எடுத்து எழுதுங்க. 1 தேவ யக்ஞ 4.25ல தேவ யக்ஞ, தேவர்களை வழிபடுறத பத்தி போட்டிருந்தாங்க பகவான். ஓகே. அடுத்தது அதாவது இந்திரனுக்கு பண்றது, சூரியனுக்கு பண்றது இல்லையா, இதெல்லாமே தேவ யக்ஞ. அடுத்தது பிரம்ம யக்ஞ அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது ஞானத்தினால, பிலாசபி, இந்த மாதிரி தத்துவத்தை இது பண்ணி மெடிடேட் பண்ணி, இம்பர்சனல் அருவவியாதி விஷயங்கள், அவங்க தன்னுடைய இதே வந்து அருவத்தோட கலக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அடுத்தது இந்திரிய சம்யம யக்ஞ 4.26ல இந்திரிய சம்யம யக்ஞ பார்த்தோம். அங்க வந்து புலன்கள், அதாவது பார்க்கறது, கேட்கறது, கொள்றது எல்லாத்தையும் அவங்க வந்து பகவானோட இதுல வந்து போட்டுடுறாங்க. அடுத்தது இந்திரிய விஷய யக்ஞ, இது கிரகஸ்தர்கள் பண்ணக்கூடியது. புலன் இன்பத்துக்காக இருக்கக்கூடிய பொருட்களை அவங்க வந்து தியாகம் பண்ணிடுறாங்க. அந்த பொருளே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருட்களை தியாகம் பண்றாங்க. இது 4வது இந்திரிய விஷய யக்ஞ. 5 ஆத்ம சம்யம யோக யக்ஞ, எல்லா புலன் இச்சைக்கு உண்டான செயல்களை எல்லாத்தையும் யோக முறையில அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகே, அஷ்டாங்க யோகிஸ் வச்சுக்கலாம். அடுத்தது திரவிய யக்ஞ 28ல வருது. திரவிய யக்ஞ, திரவிய யக்ஞல நம்ம சந்திரசேகர் பிரபு சொன்ன மாதிரி பொருட்களை தியாகம் பண்றது. நம்ம வச்சிருக்கக்கூடிய பணம், காசு, நிறைய பேர் நிறைய பணங்கள் வந்து கோயில் கட்டுறதுக்கு, குளம் வெட்டுறதுக்கு, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி திரவிய யக்ஞ, அவங்கக்கிட்ட இருக்கிற நகை அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஈவன் நம்மளோட கோயிலுக்கு கூட நிறைய பேர் நகை கொடுத்தாங்க. அவங்களால காசா கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நகை கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி திரவிய யக்ஞ பண்ணியிருக்காங்க. ஓகே. தப்போ யக்ஞனா உடலால சில வருத்தங்கள், உதாரணத்துக்கு ஏகாதசி விரதம். முந்தானத்து நிறைய பேர், ஈவன் ஹரிசங்கர் பிரபு மென்ஷன் பண்ணியிருந்தார், பிரபு நான் முதல் தடவை ஏகாதசி பண்றேன், எனக்கு பிளஸ் பண்ணுங்க, நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹரிசங்கர் பிரபு பிரமாதமா ஏகாதசி விரதம் இருந்தாரு முதல் தடவையா. ஸோ அது மாதிரி எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியல. யாரெல்லாம் முதல் தடவையா இருந்தீங்க இந்த ஏகாதசி? சந்திரசேகர் பிரபு, வெரி குட். லாங் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணனது யாரு லாஸ்ட் ஏகாதசி? ஓகே. ஸோ முயற்சி பண்ணும், சரிங்களா? தப்போ யக்ஞ, இத மாதிரி உடலால ஏகாதசி விரதங்கள், காலையில எழும்பி பச்சை தண்ணியில குளிக்கிறது, இதெல்லாமே தப்போ யக்ஞ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அஷ்டாங்க யோக யக்ஞ 28ல மென்ஷன் பண்ணியிருக்கு. அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் வருது. சுவாத்தியாய யக்ஞ வந்து படிக்கிறது, வேதமெல்லாம் உட்காந்து ஒரு 25 வருஷங்கள் உட்காந்து அதையே படிச்சுட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரி பண்றது. பிராணாயாமா மூச்சு பயிற்சி, மூச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு நம்ம ஸ்ரீகலா மாதாஜி கூட எடுத்திருப்பாங்க, துருவன் பண்ணா இல்லையா, மூச்செல்லாம் பிராணாயாமா அதெல்லாம் பண்றது. அடுத்தது நியத ஆகார யக்ஞ. ஓகே, சாப்பிட்றதுல கண்ட்ரோல் வச்சுப்பாங்க. பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன், இதை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல பெரிய கோயில் ஒன்று கட்டுறாங்க, டிஓபின்னு சொல்லிட்டு. ஓகே, அதோட ஃபோட்டோ என்ன அப்புறமா அனுப்பிச்சு தரேன், கேஷவ மாதாஜி அனுப்புவாங்க. அந்த கோயிலை கட்டுறதுக்கு அதோட ஒரு முக்கிய ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் இருக்காரு, என்ஐடியில் படிச்சு இருக்காரு. அவரை வந்து ஒரு நாள் அவர் எங்கேயோ கலெக்ஷனுக்காக போயிட்டு இருந்தார், அமெரிக்காவோ எங்கேயோ போனார். அப்போ கத்தாருக்கு வந்திருந்தாரு டிரான்சிட்ல. அப்போ அவருக்கு பிரசாதம் எடுத்துட்டு போனேன். அப்போ அவர் கேட்டார், எனக்கு பிரசாதம் வந்து ஏகாதசி பிரசாதம் போதும்னு. அப்போ நான் கேட்டேன், பிரபு இன்னைக்கு ஏகாதசி இல்லையே, உங்களுக்கு ஏன் ஏகாதசி பிரசாதம் வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த கோயில் கட்டுறது வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு, அதுக்காக நான் விரதம் எடுத்திருக்கேன். இந்த கோயில் என்னைக்கு முடியுறதோ அது வரைக்கும் நான் ஏகாதசி விரதம். கேன் யூ இமேஜின்? நம்ம மாசத்துக்கு 2 நாள் ஏகாதசி விரதத்துக்காக நம்ம வருத்தப்படுறோம். அவர் கிட்டத்தட்ட இது நடந்தே 1 வருஷத்துக்கு மேல, இனி கோயில் கட்டி முடியறதுக்கு இன்னொரு 1 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 2 வருஷம் தொடர்ந்து ஏகாதசி விரதம் இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய வயசுலாம் இல்லை, என்னோட ஒரு 5-6 வயசு பெரியவராக இருப்பார். இந்த வாட்டி கூட பார்த்தா அவரை மாயப்பூர் போயிருக்கும்போது. ஓகே, ஸோ நியத்த ஆகார யக்ஞ அவங்க பார்த்தீங்கன்னா உணவை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை செய்வேன், இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் சர்வேபி ஏதே, அதாவது இது இந்த மாதிரி மொத்தம் 11 யக்ஞ கொடுத்துருக்கார். யாரே? கிருஷ்ணர். உதாரணமாக 11 யக்ஞ. ஸோ யக்ஞ அப்படின்னா ஒரு சில விஷயங்களை துறக்கிறது. ஆனா கிருஷ்ணர் ஒரு பாயிண்ட் பேக்ல வச்சாரு, அதே லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு செக் வச்சாரு, யக்ஞ விதஹ. இதுதாங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யக்ஞ விதஹ அப்படின்னா நோயிங் த பர்பஸ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ஏன் பண்றோன்னே தெரியல. தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் தெரியாது, பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் தெரியாது, பர்பஸே தெரியல. பட் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நோயிங் த பர்பஸ். இதெல்லாம் எதற்காக உண்டு பண்ணப்பட்டது அப்படின்றதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. அந்த பர்பஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். யாருக்கு தெரியும் இதோட பர்பஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த யக்ஞையோட பர்பஸ் முக்தி. கிருஷ்ணர் முக்தி, மறுபிறவி இல்லாம இருக்கத்தான். என்னங்க? மறுபிறவி இல்லாம இருக்கணும். மறுபிறவி இல்லாம இருக்கலாம், பர்பஸ். அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது. ராதாராணி மாதாஜி, வெரி குட். எஸ், வெற்றிச்செல்வி மாதாஜி மைக் ஆன்ல இருக்கு, சொல்லுங்க. பகவானை அடையிறதுக்கு. பகவானை அடையிறது. ஓகே, வேற மாதாஜி? 1 by 1 சொல்லுங்க. யார் பேசுறீங்கன்னு பேர் சொல்லிக்கோங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. வசந்தி புருஷோத்தமன். சொல்லுங்க மாதாஜி. புலன்களை அடக்கிறதுக்காக பிரபு. புலன்களை அடக்கிறதுக்காக. வெரி குட், வெரி குட். அடுத்தது வேற? பாப விளைவுகளிலிருந்து விடுபட. வெரி குட். அப்புறம் ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறதுக்காக. கிருஷ்ண உணர்வில் இருப்பதற்காக. வெரி குட். அப்புறம் உலக நன்மைக்காகவும் நம்ம கோலோகம் போறதுக்காகவும் பிரபு. கோலோக உலக நன்மை. வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எல்லாமே ஓரளவுக்கு கரெக்ட் தான், நீங்க சொன்னது எதுவுமே தப்புலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ், நம்ம அது ஒரு ரிச்சுவலா பண்றோம், ஒரு சடங்கா பண்றோம். எப்பா இன்னைக்கு கொல்கட்டை வைக்கணும்ப்பா, யாரு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொல்கட்டை வைப்பா, இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம், என்னப்பா இலை வைப்பீங்களா, ஒரு சிலர் பொரி உருண்டை, பொரி உருண்டை வைப்பாங்க. ஓகே, அடுத்தது ஜென்மாஷ்டமி, உடனே அவல்ல ஒரு பழத்தை ஒண்ணு போட்டு அவல்ல ஒரு ஸ்வீட் பண்ணிடுப்பா, வெள்ளத்தை போட்டு. கரெக்டா? பர்பஸ் என்ன? எல்லாம் பண்ணி பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தீபாவளியா அதிரச சுடு, முறுக்க சுடு, மைசூர் பாக்க சுடு, ரொம்ப நாள் ஆடிட்டு இருந்தா பல்ல கழட்டு, அந்த மைசூர் பாக்க சுட்டு. யார் அப்படிலாம் சொல்றீங்கப்பா?
ஸோ முன்னாடி ஆனந்த விகடன்ல அந்த ஜோக்கு தீபாவளி வருதுன்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு அந்த ஜோக்கு தான் வரும். மாதாஜிஸ் பண்ற பலகாரத்தை கிண்டல் பண்ணி ஆனந்த விகடன் ஜோக்கா போட்டு தள்ளுவான். ஓகே, அந்த அந்த ஞாபகம் வருது. ஸோ த பர்பஸ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ் பிரபுஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபுஜி சொல்லுங்க. பிரபுஜி அதெல்லாம் அந்த காலம் பல்லு போறதெல்லாம் இந்த காலம் வாயில வச்சா கரையிற மாதிரி தான் செய்யறாங்க எல்லாம். சரி, அப்ப நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்தது பல்லு, இப்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிடுச்சு. அது கரெக்ட் ஓகே தான் பிரபு, மாதாஜி. ஓகே இந்த பிரபு. காலத்துல இருக்கிறவங்களுக்கு கரும்பு தின்னவே முடியல மாதாஜி. கரும்பை முழுசா கொடுத்தா correct. என்னங்க ஜூஸா கொடுங்கன்றாங்க. அதான் அதான் கரெக்ட் கரெக்ட். ஓகே பிரபு, ஓகே பிரபு. சரி, நம்ம யக்னவிதாக்கு வருவோம். அப்புறம் கிருஷ்ணா டே என்னடா பண்றீங்கன்னு பகவத்கீதா கிளாஸ்ல இருந்தா. அப்போ யக்னவிதா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் புருஷோத்தம் மாதாஜி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம புலன்களை எல்லாமே இந்த 11 விதமான யக்ஞையிலையும் காமனா பாத்தீங்கன்னா புலன்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட புலன்கள் வந்து மனம் இல்லைன்னா நம்மளோட 5 புலன்கள் ஏதோ ஒண்ணு வந்து கண்ட்ரோல் ஆகுது. அப்போ இதுல ஒரு அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, தேங்க்யூ பிரபு. good. Some Mataji as I think Lakshmi Mataji, very good Mataji. Okay, so சர்வே அப்பியேதே யக்ன விதா. ஸோ எல்லா விதமான யக்னை அது வந்து புலனடக்கம் அதுல இருக்கு. ஸோ புலனடக்கம் இல்லாமல் யக்னன்றது ஒண்ணுமே இல்லை. ஸோ புலனடக்கம் இருக்கு. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ஜாயர் இல்லை, பகவான் தான் என்ஜாயர் அப்படின்றத நம்ம செய்யலாம். ஸோ பல விதமான பாதைகள். ஆனா பாலாஜி எப்படி பாக்குறோம், ரோட்ல பாக்குறோம், படிக்கட்டுல போறோம். ஆனா எதுல போனாலும் நம்ம பாலாஜியை பாக்குற மாதிரி இந்த மாதிரி யக்னைகள் பல விதமா இருந்தாலும் பகவானை போய் அடையிறது கோலா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, யக்ன க்ஷபித கல்மஷஹ. ஸோ யக்ன என்ன பண்றது, 4.25 இதே தான் சொல்லிச்சு. யக்ன பண்றது க்ஷபித கல்மஷா, எல்லா விதமான பாவ விளை நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துறது இல்லையா. நீங்க இன்னைக்கு நல்லா வெள்ளையும் சொல்லையுமா ஜம்முன்னு சட்டையை போட்டுட்டு போயிட்டாரு சந்திரசேகர் பிரபு. அடுத்த நாள் அந்த சட்டை என்ன ஆகும்? அடுத்த நாள் அது வாஷிங் மிஷின்ல இப்படி கசக்கி அப்படி கசக்கி இப்படி அடிச்சு தண்ணிய போட்டு சோப்பை போட்டு அது எல்லா சிரமம் எடுக்கிறது. ஆனா அந்த சிரமத்தை எடுத்தால்தான் அது தூய்மை அடைந்து அடுத்த வாட்டி சந்திரசேகர் பிரபு அதை போட்டுட்டு போவார். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, ஐயா இந்த சட்டை வேண்டாம் அழுக்கா இருக்கு நாத்தடிக்கிறது அப்படின்னு போட விட்டுரும். அப்ப எப்போ ஒரு சட்டையை எடுத்துக்கிறோம், அந்த சட்டை நல்ல மனமா நல்ல நீட்டா இருக்கும் போது தானே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பகவான் நம்மளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். அப்ப அந்த சுத்தம் எப்படி வரும், வாஷிங் மிஷின்ல போட்டு கசக்கி எடுத்து புளிஞ்சு அடிச்சாதானே துணி துவைக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி யக்னைகள் நம்ம திரவிய யக்னியா இருக்கட்டும், தப்போ யக்னியா இருக்கட்டும், பூர்வ சுவாத்தியாய யக்னியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி யக்னைகள்லாம் நம்ம பண்ண 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 என்ன ஆகுறது, நம்மளோட ஆத்மா தூய்மை அடைகிறது. அப்போ நம்மள கிருஷ்ணர் ஏத்துப்பாரு. இஸ் இட் கிளியர்? எப்படி ஒரு துணி தோச்சாதான் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆத்மாவை தோய்க்கணும். இந்த யக்னையெல்லாம் பண்ணி தோய்க்கணும். தோய்க்கிறதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. என்ன பண்ணுவோம், முதல்ல தண்ணியில ஊற வைப்போம், கொஞ்சம் சோப்பு பொடியை போடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதை கொஞ்சம் கும்முவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதை டமால் 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 டமால்னு அடிக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அலசுறோம், 2 வாட்டி அலசுறோம், அப்புறம் புளியிறோம், திருப்பி ஒரு அலசுறோம், அப்புறம் வெயில்ல காய போடுறோம், அதுக்கப்புறம் வீட்டுல எடுத்து வந்து அதை அயன் பண்றோம். இத்தனை ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே அது போக முடியுது நம்மள உடம்பு மேல. அடுத்தது கல்யாணத்துக்கோ வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ போகிறது. அதே மாதிரி இந்த ஆத்மா ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க. இந்த சட்டை எப்படி 2 நாள் போட்டு அழுக்காயிருக்கோ அதே மாதிரி இந்த ஆத்மா 1000 கோடி கோடி ஜென்மங்கள்ல பலவிதமான கேவலமான ஆசைகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டு காம குரோத லோப மோக மத வாத்சர போன்ற அழுக்கு, என்ன டொமேட்டோ சாஸ் இருக்கு, அதுல வேர்வை நாற்றம் இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு.
இந்த மாதிரி யக்ன பண்ணும்போது அது வந்து சுத்தமாகிறது, சுத்தமாயி பகவான் கிட்ட போகிறது. யக்ன சிஷ்டா ஸ்மிருத புஜக, யக்ன சிஷ்டா, த ரெமனன்ஸ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ், பிரசாதம் அப்படின்றாங்க. யக்ன சிஷ்டாஷ்ன சந்தோ முஷ்சந்தே சர்வ கேள்விஷை 3.13ல கூட இதே வார்த்தை வருது. ஓகே, ஒரு பக்தன் என்ன பண்ணுவான், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணின உணவை சாப்பிடுறான், அது பிரசாதம். நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டது பாவத்தையே உண்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா? யக்ன சிஷ்டா. அப்ப என்ன ஆகுறது? யக்ன சிஷ்டா அமிர்த புஜக. சோ அவன் எப்படி எடுத்துக்கணும்? யக்னைக்கு அப்புறம் எடுத்துக்கணும், யக்னைக்கு முன்னாடி எடுத்துக்க கூடாது. அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலையும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எடுத்துக்கிட்டானா அது பிரசாதமாக இருக்கு. நைவேத்தியத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டானா அது வந்து நைவேத்தியம்னா நான் யக்ன, அதாவது அர்ப்பணம், அது சோறுன்னு நீங்க நினைச்சுக்கோண்டா. எந்த ஒரு காரியமா இருந்தா கூட, சேலரி வாங்குறீங்க, எடுத்த உடனே நீங்க போய் உங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. எடுத்து பகவான் கிட்ட வச்சு பகவானுக்கு ஒரு ஒரு அமௌண்ட். இப்போ உதாரணத்துக்கு நேத்துக்கு என்னோட சிக்ஷா குரு பரதாகராஜாஸ் பிரபுட்ட வந்து பேசிட்டேன். என்னோட இன்னொரு பெரிய சிக்ஷா குரு வைகுண்டபதி பிரபு பேச சொல்லியிருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் கொடுத்திருந்தாரு, 6700 ரூபாய் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல வந்து போட சொல்லு கோயில்ல, அப்ப அவரோட பேர் வந்து அதுல இருக்கும், நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக கால் பண்ணியிருந்தேன். அப்ப ரொம்ப நேரம் பேசினாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, ஹரிகீர்த்தன் எனக்கு வந்து இப்போ இவ்வளோ பணம் வந்துட்டு இருக்கு, வாடகையில இருந்து இவ்வளோ பணம் வருது. ரீசெண்டாக குருமராஜ் வந்து நம்மளோட பணத்துல வந்து இத்தனை % வந்து பகவானுக்குன்னு எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு. நான் அதுபடி நான் வந்து இப்போ இத்தனை % எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. யாருக்காவது தெரியுமா அது எத்தனை %? நம்ம குருமராஜ் இந்த வியாச பூஜையில சொன்னாரு. ஸோ சம்பளத்துல இருந்து 11%. வெரி குட், வெரி குட். யாரெல்லாம் சொன்னீங்க? சிந்து மாதாஜி அண்ட் வெங்கட் பிரபு, கரெக்டா? எஸ் பிரபு. ஜாம்போ சிந்துவா சிவானியான்னு தெரியல, பட் ஓகே, ஹூஎவர் இட் இஸ், ஆல் க்ளோரிஸ் டு இந்திரா மாதாஜி அண்ட் கணேஷ் பிரபு, அவங்க அப்பா அம்மா. ஓகே, நல்லா வளர்த்துருக்காங்க அந்த 2 பொண்ணையும். ஓகே, ஸோ 11% ஹரிகீர்த்தன் நான் வந்து இப்போ வந்து எடுத்து வச்சிடறேன். என்னோட வாடகையோ என்னோட பென்ஷன், என்ன பென்ஷன் கிடையாது அவருக்கு, வேற ஏதோ பேங்க்ல இருந்து ஏதோ வருது போல் இருக்கு, அதுல இருந்து நான் 11% எடுத்து வச்சுட்டேன். வைகுண்ட பதிப்பு கோயிலுக்கு வந்து இவ்வளவு கேட்டிருக்காரு, நான் மாசம் மாசம் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாரு. ஸோ இஸ் ஃபாலோயிங் யூனோ. ஸோ அப்ப இந்த பணம் என்ன ஆயிடுறது? அந்த பணம் எல்லாமே தூய்மை அடைகிறது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆண் பெண் உறவு, இது வந்து உலகம் ஃபுல்லா இருக்குதுங்க, உலகம் ஃபுல்லா இருக்குது ஆண் பெண் உறவு அப்படின்றது. ஆனா அந்த ஆண் பெண் உறவு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னா அது புனிதமாகிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னா அது புனிதமாயிட்டு ஊரே கொண்டாடுறது இல்லையா? அந்த பொண்ணு மாசமாயிட்டா, அப்போ 6வது மாசம் சீமந்தத்தை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதே இது அந்த யக்ன, அந்த கல்யாணம் மாங்குல்லம் தந்து நான் அந்த ஒரு யக்னைக்கு முன்னாடி நடந்தா, இது ஒரு நான் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன், ஐ ஜஸ்ட் டெல்லிங் an எக்ஸாம்பிள். அதே சமாச்சாரம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தா அசிங்கம், கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தா புனிதம். ஏன் அது கல்யாணத்துக்கு மட்டும் வச்சிருக்கோம்? அத எல்லாத்துலயும் எடுத்துட்டு வா, அததான் கிருஷ்ணர் சொல்றார். உன்னோட எல்லா ஆக்டிவிட்டிலையும் அதை எடுத்துட்டு வா, மேக் இட் as an எக்டியா. கிருஷ்ணர் நீ வேலைக்கு போறியா, போறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு. கிருஷ்ணா நினைச்சு ஆரம்பிங்க, கம்ப்யூட்டர் தொடுங்க, முடிக்கும் போது கிருஷ்ணா ஏதோ உன்னோட கிருப்பைனால எல்லாம் முடிஞ்சது, ஓம் தத் சத் முடிச்சு வச்சுட்டு போங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் கிருஷ்ணருக்கு யக்னையா பண்ணுன்றதுதான் கிருஷ்ணரோட பாயிண்டேங்க. வாட் எவர் யத் கரோஷி யத் ஜிக்னாஷி ததாஷி. I don't know, maybe Radharani Mataji or Tarnita or Anukula can say this sloka. Anybody knows this sloka? Yat karoshi yat jignashi tadoshi yat यदश्नासि यज्जुहोषि तदासि यत् यत् तपस्यसि कौन्तेय तत् कुरुष्व मदर्पणम्. Wow, amazing. First line மட்டும் சொல்லுமா? yat karoshi. यत् करोषि यदश्नासि. Wait. yat karoshina எதெல்லாம் நீ செய்றியோ, கரோனா செய்யறது. அடுத்தது yat asnasi, asnasina சாப்பிடுற, நீ எதெல்லாம் எடுத்துட்டு இருக்கியோ அதை எல்லாத்தையும் எனக்கு நைவேத்தியமா பண்ணி எடுத்துக்கோ. அடுத்தது यज्जुहोषि. यज्जुहोषि ஞாபகம் இல்லையே, அதுக்கு அர்த்தம் என்ன? மீனிங் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறியா?
ஆம், அதாவது என்ன சொல் ஃபுல் டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆ யஜ்ஜுஹோஷினா வாட் எவர் யூ ஆஃபர் இன் ஃபயர் யா மதர்ப்பணம் ஓகே அர்ப்பணம் எதெல்லாம் நீ கொடுக்குறாயோ அப்புறம் அண்ட் எத் அஷ்னாசி எதெல்லாம் சாப்பிடுறாயோ இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஆஃபர் பண்ணி எத் தபஸ்யசி கவுந்தேய என்னெல்லாம் தபஸ் நீ பண்றியோ அப்புறம் செவ்வாய்க்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் நிறைய பேர் இருக்கீங்களா அப்புறம் தபஸ்யசி கவுந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். சோ எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணேன். அதுதாங்க, அதுதான் இதோட தத்துவமே. யூ ஆர் நாட் த என்ஜாயர், ஐ ஆம் த என்ஜாயர். அப்ப அதை அவருக்கு கொடுத்து எடுத்துக்கோ அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்றது. அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகிறது? ஸ்லோவா அமிர்தா, யூ வில் டேஸ்ட் த நெக்டர். சி திருடுறா இருக்காங்க, திருடிட்டே இருக்கான். உதாரணத்துக்கு சந்திரசேகர் பிரபு தான் ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்காரு. ஸோ அவரே நான் திருடனா வச்சுக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு திருடர் அப்படின்னு வைக்கிறாரு. ஆனா குழந்தையில இருந்து அவர் குடும்பம் எல்லாம் திருட்டு குடும்பம். பாவம் டே என்ன சொல்லு, ஓகேடா ஏன்டா என் குடும்பத்தெல்லாம் சொல்ற அப்படின்றாரு. ஓகே, அப்படியே திருடிட்டே இருக்கிறாரு. அப்போ நடுவுல வந்து ஒரு நாள் சரஸ்வதி மாதாஜி ஒரு வேலை கொடுக்குறாங்க. சந்திரசேகர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிடிச்சி ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாரு. கார் அவங்களுக்கு நின்று போச்சோ என்னமோ, இவர் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரோ என்னமோ. சரஸ்வதி மாதாஜி வந்து ஒரு கையில ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்ப சந்திரசேகர் பிரபுக்கு முதல் தடவையா கையில வந்து ஒரு உழைச்சு வாங்கின ஒரு பணம் இருக்கு. இத்தனை நாள் அவர் திருடி வந்த பணம், ஆனா இன்னைக்கு வந்து ஒரு உழைச்சு கையில வந்து ஒரு பணம் கிடைக்கிறது. அவர் அதை டேஸ்ட் பண்றாரு. மீன்ஸ் அதோட ஃபீல் நல்லா இருக்கு. அந்த திருட்டு வந்த பணத்தோட இந்த ஒரு டேஸ்ட் அவருக்கு வந்து கிடைக்கிறது. அப்ப என்ன பண்றாரு? இனி முளைக்கிறார். அந்த திருட்டு போயிடுறது. நம்ம கூட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம அவரை நினைக்காம செய்யக்கூடிய அத்தனை காரியமும் திருட்டு காரியங்கள் தான். ஸ்தேன அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே 3வது அத்தியாயத்திலயோ 2வது அத்தியாயத்திலயோ பார்த்திருப்போம். திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கையே ஒரு திருட்டு வாழ்க்கை. ஸோ எல்லாமே பகவானுக்கு தான் சொந்தமானதுன்னும் போது நம்ம தண்ணி குடிச்சா கூட கிருஷ்ணா கோவிந்தா கேசவா, நான் இதுக்கு வந்து பணம் கட்டியிருக்கேன், இது என் தண்ணி கிடையாது, நான் 10 ரூபாய் கொடுத்து பிஸ்லரி வாட்டர் வாங்கியிருக்கேன் கிடையாது. அது பகவான் நம்மளுக்கு சப்ளை பண்ணல, இந்திரன் கிட்ட சொல்லி சப்ளை பண்ணலாம்னா தண்ணி கிடையாது. சூரியனை வச்சு இங்க இருந்து எவாப்ரேட் பண்ணி அங்க இருந்து பிஸ்லரிக்காரன் எங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவான்? அங்க சூரியனை கடல்ல இருக்கிற தண்ணியை ஆவி பண்ணாம இங்க வந்து இந்திரன் அதை மழையா கொடுக்காம, இதுக்கெல்லாம் பவரை வந்து கிருஷ்ணர் அவங்களுக்கு கொடுக்காம எப்படி? அப்ப நம்ம குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணணும்? கிருஷ்ணா கோவிந்தா. அப்ப இந்த செயல் திருட்டு கிடையாது. ஏன்? இந்த தண்ணி யாரோடது? கிருஷ்ணரோடது. சோ அவரோட நாமத்தை சொல்லி எடுத்துக்கிறேன். ஹரிசங்கர் பிரபு இருக்காங்க, அவரோட பாக்கெட்ல இருக்குது பணம். அவரோட பையனா இருந்தா கூட கேட்டுதான் எடுக்கணும், கேட்காம எடுத்தா திருட்டு தான். அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் பகவானோட குழந்தைகள். இந்த கார், நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாம் எடுத்துக்கோ, யூஸ் பண்ணிக்கோ, நல்லா சமையல் பண்ணு, நல்லா சாப்பிடு, நல்ல குடி. குடினா நான் தண்ணிய சொன்னப்பா, வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அது அவரோடது. அதை கேட்டு எடுத்துக்கோ. அப்பா நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், அப்பா நான் பணம் எடுத்துக்கிறேன், அப்பா நான் ஃபீஸ் கட்டணும். அது மாதிரி பகவானை கேட்டு நம்ம வந்து இதை வந்து செய்யணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட லைஃப் திருட்டு லைஃப்ல இருந்து நார்மல் லைஃப் வரும்போது அந்த அமிர்தத்தை நீ சுவைச்சு, இங்க பகவான் சொல்றாரு, யாந்தி பிரம்ம சனாதனம். நீ ஸ்லோவா நீ அந்த எட்டர்னலை நோக்கி, முக்தியை நோக்கி நீ முன்னேறி போய்கொண்டே இருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த யக்னையோட பர்பஸ் புலனடக்கம். நம்ம என்ஜாயர் கிடையாது, பகவான் தான் என்ஜாயர். நம்ம அவர் என்ஜாய் பண்றதுக்கு நம்ம சேவை பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நிறைய யக்னைகள் இருக்கு, தியாகங்கள் இருக்கு. இந்த தியாகங்களோட பர்பஸ் புலனடக்கம். அது பகவானுக்காக தான் பண்ணணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமா நம்ம பண்ணும்போது நம்ம திருட்டு வாழ்க்கையில இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை வரும். அதனால வரக்கூடிய அந்த அமிர்தத்தை நம்ம சுவைச்சு மெதுவா இனியும் நம்மளோட வாழ்க்கை யக்னையா மாறி நம்ம வந்து பகவான் கிட்ட போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பிரபுபாதர் சொல்றாரு, புலன் இன்னைக்கு உலகமே வந்து எதுக்காக இருக்குன்னா, புலனை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், கண்ணு எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம். நீங்க வெளியில போனா போதும், சாம்சங் டிவி ஒன்று காட்டுவான், எல்ஜி என் டிவி இப்படி இருக்குன்னு காட்டுவான், டிசிஎல் ஒன்று காட்டுவான், பிலிப்ஸ் ஒன்று காட்டுவான். கரெக்டா?
காதுக்கு வந்து இன்னொன்னு சொல்லுவான், மொபைலுக்கு ஒண்ணு சொல்லுவானுங்க. அப்படியே நம்மளோட 5 இந்திரியங்களையும் போட்டு அப்படியே இழுக்கிறாங்க. ஆனா ஆன்மீக வாழ்க்கை நேர் ஆப்போசிட். ரொம்ப அமைதியா, ரொம்ப சாந்தமா, இப்படி கண்ணு காது மூக்குக்கெல்லாம் அப்படியே இது பண்ணாம பண்ணக்கூடிய ஒரு அமைதியா. ஸோ புலன் இச்சைக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பாவகரமான வாழ்க்கை, திருட்டு வாழ்க்கை, நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை. புலன் அடக்கத்தோட இந்த எக்னைட் பண்ணக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு வந்து என்ன வாழ்க்கை? நம்மள ஆன்மீக லோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த யக்னைகள்லாம் நீங்க 12 யக்னை பார்த்தோம். இந்த யக்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட அன்றாட பக்தி வாழ்க்கையிலே இருக்கு. இது அத்தனையும் நம்மளோட அன்றாட பக்தி வாழ்க்கையில மறைமுகமாக இந்த சுவாத்தியாய யக்னம் எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு பௌதிகத்தை படிச்சுட்டு இருக்கோம், பாகவதம் படிக்கிறோம். இனி அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க? யஜுர்வேதத்துக்கு வருவீங்க, ஈஷோ உபநிஷத் படிப்பீங்க. ராணி மாதாஜி எல்லாம் ரெடியா இருக்கா உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரதுக்கு. அவெல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட் மாதாஜி, ஈஷோ உபநிஷத்தெல்லாம் சொல்லி தர்றதுக்கு. நம்ம ஆனா அட்லீஸ்ட் பௌதிகத்தையாவது முடிச்சு மேல வரணும், அப்பதான் அதெல்லாம் சொல்லி தர முடியும். இல்லைன்னா அது ரொம்ப டஃபா இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ சுவாத்தியாய யக்னம் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏகாதசி விரதம் இருந்திருக்கோம், தப்போ யக்ன ஏகாதசி விரதம் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே கோயில் கட்டிட்டு இருக்கோம், அதுக்காக சிறு சிறு உதவிகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ராதாராணி மாதாஜி 25,000 ரூபாய் கொடுத்தாங்க ரீசெண்டா, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி 25,000 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு கோயிலுக்கு. இன்ஃபேக்ட் இந்த கோயிலுக்கு மட்டும்தான் 25. அவங்க பிராமணிக்கல் தீட்சா வாங்கினதுக்காக அவங்க கிட்டத்தட்ட சென்னை டெம்பிளுக்கு, அப்புறம் இன்னொரு சென்டருக்கு, அப்புறம் துபாயில இருக்கிற கோயிலுக்கு, அது தவிர அனுகுலா கேட்டான்னு சொல்லிட்டு நம்மளோட எஸ்பிடி கோயிலுக்கு, இப்படி எல்லா கோயிலுக்கும் சேர்த்து ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்பிடி கோயிலுக்கு மட்டும் 25,000 ரூபாய் பண்ணாங்க. அப்ப அது என்னது? திரவிய யக்ஞ இந்த மாதிரி பண்றது. ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எல்லாமே இந்த இது இருக்கு. காலையில எழும்புறதுல இருந்து பௌதிகத்தை படிக்கிறது. நீங்க ஸ்ரவண யக்ஞ, உதாரணத்துக்கு பிரம்மச்சாரிகள் என்ன பண்றாங்க? தன்னுடைய கேட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அர்ப்பணம் பண்றாங்க. நீங்க இப்ப பக்தியில லாஸ்ட் 1 மணி நேரம், நான் 17 நிமிஷம் வரை ஜாஸ்தியா எடுத்திருக்கேன். ஓகே, 1 மணி நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்ம எல்லாருமே கேட்டுன்னு இருக்கோம், கரெக்டா? அப்ப இது என்னது? நம்ம கேட்டால பகவானுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? அந்த ஒரு யக்னை இங்க வந்து நடந்திருக்கு. இந்திரிய சம்யம யக்னை அது நடந்திருக்கு, கரெக்டா இல்லையா? சோ பக்தியில இன்டைரக்டா எல்லா யக்னையும் தனித்தனியா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்படியே நம்ம குரு சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த அத்தனை யக்னம் இதுக்குள்ள இருந்து நம்ம சீக்கிரம் பியூரிஃபை ஆகி இந்த ஜென்மத்துல நம்ம எல்லாரும் பகவான் கிட்ட போகணும். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. பாகவதம் கிரந்தராஜ். ஜெய் பாகவதம். ஜெய். வெரி நைஸ்லி எக்ஸ்பிளைன் பிரபு. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்து பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஐயோ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் பிரபுஜி, அப்போ இப்ப நம்ம இந்த ஆத்மா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இந்த 50 வருஷமா இருக்கேன். இப்ப பண்ணது மட்டும் இல்லாம எத்தனையோ பல கோடி ஜென்மம் இந்த ஆத்மா கடந்து வந்திருக்கு. அதுல உள்ளதெல்லாம் இப்ப இந்த 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 மனித ஜென்மம் கிடைச்சதுனால இந்த யக்ஞம் எல்லாம் பண்ணி நம்ம இதெல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அப்படிதானே பிரபுஜி? எஸ் பிரபுஜி, இதுதான் பௌதிகதால 18வது அத்தியாயத்துல சொல்லுவாரு. சர்வ தர்ம பரித்யஜ மாமேகம் சர்வஜ அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷாமி. அகம் துவம் சர்வ பாபேபியோ, என்னோட எல்லா இதுக்கு முன்னாடி பண்ண கோடானு கோடி ஜென்மத்தோட பாவத்தையும் நான் வந்து நல்லிஃபை பண்ணிக்கிறேன். பட் இந்த ஜென்மத்துல எனக்கு மட்டும் சரணட. அங்கதான் செக் வைக்கிறாரு. சி பாய் ஃப்ரெண்டே என்கிட்ட இத்தனை இருக்குன்னா அவன் ஒத்துக்க மாட்டாரு. புருஷனா நீ என்ன ஏத்துக்கணும். மாம் ஏக்கம் சரணமர்ஜா, கிருஷ்ணா நீ மட்டும்தான். திரௌபதிக்கே யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாக்கு 5 புருஷன் இல்லையா? 10வதுக்கு ஏகப்பட்ட பெரியவங்க இருந்தாங்க. பட் இவங்க கிட்ட எல்லாம் சரணடையும் போது கிருஷ்ணர் வந்தாரா? வரல. திரௌபதி அவளோட கைய கூட எடுத்துட்டா, 2வது கைய கூட எடுத்துட்டா. 2 கையை விட்டு கிருஷ்ணா அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்தாரு. சோ மாம் ஏக்கம் சரணமர்ஜா, அந்த பாயிண்ட்டுக்கு பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னு, இப்போ இந்த க்ஷணம் நீ வந்தா கூட கிருஷ்ணர் எடுத்துப்பார். பட் நம்ம அந்த பாயிண்ட்ல நிக்கிறோம்ன்றதான் பாயிண்ட். பட் கிருஷ்ணா சேஸ் இமீடியட், இட் வில் டேக் ஹார்ட்லி 1 செகண்ட் அப்படின்றாரு. நீ இந்த டைம்ல அந்த நீ ஸ்லோகத்தோட பாயிண்ட்ல நீ நின்னா கிருஷ்ணா இஸ் தேர் ஃபார் யூ அப்படின்றாரு. பட் இமீடியட்டா 1 டேல வராது, ஸ்லோவா வரும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம், சாந்தா மாதாஜி இருக்கா, அவ கல்யாணம் ஆகி போன உடனே அப்படியே அந்த தாலி கட்டின உடனே புருஷா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாளா? இல்ல, கொஞ்சம் ஒளிச்சு வச்சுப்பா, கொஞ்சம் மறைச்சு வைப்பா,
கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்லுவா, கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லுவா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவா. புருஷனை நம்ப மாட்டா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழக 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 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டா, அம்மா கிட்ட சொல்ல மாட்டா, என்னங்க அப்படின்னு புருஷன் கிட்ட மட்டும் சொல்லுவா. ஸோ நம்பிக்கை அப்படியே ஷிஃப்ட் ஆகுறது இல்லையா? அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கை பல விதங்கள்ல பல இடத்துல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கிருஷ்ணர் மேல இந்த கீதை படிக்க படிக்க பக்தர்களோட சேர சேர பிரகலாத சிவபெருமான் இவங்க எல்லாருமே எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்க்க பார்க்க நம்மளும் நம்மளோட நம்பிக்கை மெதுவா கிருஷ்ணர் மேல கூட்டிக்கிட்டே போகும். அதே மாதிரி ஹரிகிருஷ்ண பிரபுஜி, ஆ இப்போ நம்ம இந்த 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 சங்கமத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து இந்த பாபாக்கு மாசம் ஒரு சேலரில இருந்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் டிசம்பர்ல அண்ணா சொன்னாரு, அண்ணாமணி சொன்னாங்க, இந்த மாயாப்பூர்ல இந்த மாதிரி நம்ம கோயில் ப்ராஜெக்ட் கட்டுறாங்க, நம்ம குருஜி நீங்க எடுத்து இன்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு அமௌண்ட் தரேன். அப்ப எங்க அண்ணா சொன்னாரு, அவ்வளவு வேணா, நீ மாசம் பிளான் பண்ணிக்கோ அப்படின்னாரு. இப்ப நீங்க சொல்லமா தெரியுது, இப்ப நான் அந்த டிசம்பர்ல இருந்து என்னோட சேலரி நான் 1 lakh பண்றேன், 10% 10,000 மாசம் அண்ணன் கொடுத்துறேன். சேலரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் அண்ணன் கொடுத்துருவேன். ஹரி 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 போல் மத்ததெல்லாம் பண்ணிட்டு அது இப்ப நீங்க சொல்லும்போது இனிமே பிளான் பண்ணிட்டு இன்னையில இருந்து முடிவு பண்ணிட்டேன், இனிமே என்னோட லைஃப் நான் டெத் வரைக்கும் நான் சம்பாதிக்கிற 10% கிருஷ்ணனுக்கு கொடுத்துருவேன். எங்க ஜெயஹோ. எடுத்து ஆக்சுவலி என்னோட சிக்ஷா குரு சின்ன வயசுல மீன்ஸ் நாங்க சின்ன வயசுல நாங்க 2000 அவர் கூட இருக்கும்போது 2001 அவர் எப்படி பண்ணுவாருன்னா எத்தனை பர்சன்ட் எடுத்து வைப்பாருன்னு தெரியல. ஆனா ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்ல வந்து அந்த பணத்தை போட்டுட்டே இருப்பாரு. ஸோ யாருக்காவது பௌத்திகத்தை புக்கு கேட்பாங்க, யாராவது மாலை கேட்பாங்க, ஏதாவது கோயிலுக்கு கேட்பாங்க. என்ன பண்ணுவாருன்னா அந்த டப்பால இருந்து எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டு, ஆனால் அது வந்து கிருஷ்ண பணம். ஸோ கிருஷ்ணருக்காக என்னென்ன செலவு நடக்கிறதோ அது அத்தனை செலவும் அந்த டப்பால இருந்து எடுத்து பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த மாதிரி இப்போ குருமராஜ் சொன்னதுனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஸோ முன்னாடி அவரு யதார்த்தமா அந்த மாதிரி பண்ணாரு. எஸ் ரேணுகா மாதாஜி ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. மாயப்பூருக்கு மாசம் சம்பளம் வந்தோன்னா 500 ரூபாய் அனுப்பிடுவோம் மாதா பிரபுஜி. சூப்பர் மாதாஜி, சூப்பர், வெரி குட் வெரி குட். எங்க பையன் தனியா அனுப்பிவிடும், எங்க சார் தனியா அனுப்பிடுவாங்க. மாசம் ரிட்டையர்ட் பண்ணதுல இருந்து 500 ரூபாய். இதுல எனக்கு ஒண்ணு தோன்றது, என்ன தெரியுமா தோன்றது, இது ஆக்சுவலி பாகவதத்துல இருக்குது. அதாவது நம்மளோட ஏரோப்ளைன் தண்ணி அவங்களோட ஏரோப்ளைன் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பஸ்ல ஒன்னா போயிட்டு இருந்தானா என்னப்பா பிஸ்கெட் வேணுமா தண்ணி வேணுமான்னு கொடுக்கலாம், ஏரோப்ளைன் 2 பேர் தனியா போயிட்டு இருக்கும்போது எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாரு அவரு. சரி, அதனால நம்ம பண்றது நல்லதுதான். வெரி குட் வெரி குட். பிரபுஜி நீங்க சொன்ன மாதிரி இந்த 11% வந்து நான் வந்து கிருஷ்ண சேவைக்கு இல்லாமல் பொதுமக்களுடைய சேவைக்காக, பாவப்பட்டவங்களுக்கு, மற்றபடி நோய்பட்டவங்களுக்கு, இந்த மாதிரிப்பட்ட சேவைகளுக்காக 10%க்கு மேலேயே கொடுக்குறேன். அப்ப அதை வந்து கிருஷ்ணனுடைய அர்ப்பணிப்பாக எடுத்துக்கலாமோ? எடுத்துக்க முடியாது பிரபு, அது வந்து புண்ணிய கர்மால வரும். அதாவது 3 விதமான கர்மா இருக்கு, புண்ணிய கர்மா, பாப கர்மா அண்ட் அகர்மா. இது வந்து புண்ணிய கர்மத்துல வரும். இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்மத்துல நீங்க நல்ல பணக்காரா, நல்லா பெரிய இடத்துல பிறக்கிற மாதிரி, இல்லைன்னா மேல் உலகங்கள்ல வந்து நீங்க பிறக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிறவி கிடைக்கும் பிரபுஜி. இது கிருஷ்ணனுடைய பங்கா வராது, கிருஷ்ண பங்குல வராது பிரபுஜி, இது புண்ணிய கர்மத்துல தான் வரும். நான் 0.11% வீட்டுல சாமிக்காக எடுத்து வைப்பேன், ஆனா சேவைக்காக நிறைய கொடுக்குறேன். பட் அதான் அது புண்ணிய கர்மத்துல வந்து நிக்கும் பிரபுஜி. இன்னும் நிறைய தர்மம் செய்யறேன் பிரபு. அதுக்கு எனக்கு பெரம்பலூர் கோசாலை நம்பர் வேணும் பிரபு. இதோ அனுப்பிச்சு விடுற மாதாஜி. நேத்திக்கு காலையில எனக்கு யார் போன் பண்ணியிருந்தா, பேர் மறந்து போயிட்டேன். யாரு? கத்தாரில பண்ணாங்களா? இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்துதான். காலையில விடிய காலையில ஒரு மெசேஜ், பிரபு எனக்கு ஃபர்ஸ்ட் வருஷப்பரப்பு அன்னைக்கு எனக்கு கோஷாலாக்கு வந்து எனக்கு கொடுக்கணும், இம்மீடியட்டா எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அப்ப அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அவங்களும் 3000 ரூபாய் பணம் போட்டிருந்தாங்க அங்க கோயிலுக்கு இல்ல கோஷாலாக்கு. பேர் மறந்து போச்சு. அந்த மாதாஜி நினைப்பாடா, பாவி மனுஷா, உங்ககிட்ட இவ்வளவு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சேன், என் பேர் கூட ஞாபகம் வச்சுக்கலன்ட்டு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாதாஜி. சமயத்துல என் பிள்ளைங்க பேர் கூட நான் ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றேன், பசங்க வந்து கிண்டல் பண்றாங்கன்னு. யார் பேரு மறந்து போச்சு. தேனம்மை மணிகண்டன், அவங்க நேத்துக்கு வந்து கோஷாலா காமிச்சாங்க. அதே இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் மாதாஜி. நான் குரூப்ல போடுறேன். அது அப்படியே ஜிபே பண்ணிடலாமா பிரபு? எஸ் மாதாஜி. சரி, ஓகே, தேங்க் யூ பிரபு. So very nice.
ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தேன், கொஞ்சம் கல்யாண விஷயம் பற்றி சொன்னேன் இல்லையா? ஆண் பெண் உறவு கல்யாணத்துக்கு அப்புறம்னா அது புனிதமாகுது, அதுக்கு முன்னாடினா அது அசிங்கமா இருக்கு அப்படின்ட்டு. அதை மாதிரி தான் எல்லா செயலும் அப்படின்னு சொன்னேன். ஸோ சங்கடமா ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்டா இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தான்னு சொல்லிட்டு. கிருஷ்ணரே பகவத்கீதையில போட்டிருக்காரு, தர்ம விரோதோ பூதேஷு காமோஸ்மி பரதரஷபா அப்படின்னு சொல்லியிருக்கார். தர்ம அவிரோதக, அதாவது தர்மத்துக்கு விரோதம் இல்லாத பூதேஷு எல்லா லிவிங் என்டிட்டிஸ், காம அஸ்மி, அதாவது இந்த காம உணர்வு எல்லாம் இருக்கு இல்லையா, பரதரஷபா, இது எல்லாமே வந்து பகவான் சொல்றாரு, நான் அந்த காம உணர்வு அப்படின்னு சொல்றாரு, நாம அந்த காம வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு பகவான். அவரே சொல்றாரு, நான் தான் அந்த காமம். ஆனா என்னது, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அந்த தர்மத்துக்கு விரோதமாக கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அது பாப்பமாகிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் வரும்போது அது கொண்டாடப்படுகிறது. பகவான் சொல்றாரு, அந்த வாழ்க்கை நான். இதுல ஒரு கேட்ச் இருக்கு. இப்போ என்ன கேட்ச்? இப்ப நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாம கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணி ஓகே நான் இப்ப சேஃப்னு நினைக்கிறோம். ஆனால் அதை நம்ம ரிச்சுவலா பண்றோமா, புரிஞ்சு பண்றோமா? ஆண் பெண் உறவு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்றது நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறோம். ஆனால் அது புரிதலோட பண்றோமா, ஒரு சடங்காக பண்றோமா? சடங்குதான். வெரி குட், வெரி குட். எத்தனை பேர் புரிதலோட பண்றாங்க சொல்லுங்க? யாருமே புரிதலோட வர முடியாது. எஸ். ஆனால் நம்மளோட இன்னையோட ஸ்லோகம் என்ன சொல்லிச்சு? இன்னையோட ஸ்லோகம் என்ன சொல்லிச்சு? யக்ன விதஹ, நீ புரிதலோட பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யக்னன்றதே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக. நீங்க கல்யாணத்துல கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் முடிச்சுட்டு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்றோம். ஆனா எத்தனை பேர் கல்யாணம்ன்றதே கிருஷ்ணரோட திருப்திக்காக பண்றோம்? கிருஷ்ணரை அடையக்கூடிய ஒரு சடங்கு. அந்த குழந்தைய நீ கல்யாணம் பண்ணி எடுத்துட்டு போறோம்னா வாட் யூ ஆர் ப்ராமிசிங்? யூ ஆர் ப்ராமிசிங் தட் இந்த குழந்தைய, இந்த பெண்ணை நான் வந்து உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த கல்யாணம்ன்றது என்னது? கணவன் கொடுக்குறான் வாக்கு, நான் இந்த பெண்ணை உங்ககிட்ட வந்து சேர்ப்பேன், இந்த ஜீவாத்மா உங்ககிட்ட வந்து சேர்ப்பேன், எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உறவினால வரக்கூடிய குழந்தையை நான் உன்கிட்ட வந்து சேர்ப்பேன். இதுதான் அதோட புரிதல். கல்யாணத்தோட புரிதல், பர்பஸ் ஆஃப் த மேரேஜ் இஸ் டு கோ பேக் டு காட். யாராவது ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? போர் அடிக்கும், கொஞ்சம் போர் அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவான்னா, பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட் இருக்கா, அம்மா நான் அவனையும் கூட்டிட்டு போட்டாமா, சரிடா. அப்ப 2 பேரோட போகும்போது நீங்க அப்படியே பேசிக்கிட்டே போவீங்க, பேசிக்கிட்டே வந்துருவீங்க. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த நெடுந்தூர பயணத்துக்கு சில பேரால தனியா போக முடியும், ஆனா சில பேருக்கு ஒரு கம்பேனியன் வேணும். அதுக்குதான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கம்பேனியன். 2 பேருமா அந்த ஆன்மீக வாழ்க்கையை பண்ணி பகவான் கிட்ட வந்து போகணும். பட் அந்த கல்யாணம்ன்ற அந்த ரிச்சுவலை பண்றோம், ஆனா the purpose of the ritual மறந்துட்டோம். The purpose of the ritual, a husband is promising that I will take my wife back to God. சோ இன்னைக்கு கிருஷ்ணர் நம்மளுக்கு அத சொல்றாரு. சோ ரிச்சுவல் மட்டும் பார்க்காதீங்க, அதோட பர்பஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, ஒரு பொருள் இப்போ வந்து நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடுறோம்னு சொல்றோம், இல்ல எந்த ஒரு பொருளையும் அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு நீங்க குடுக்குறீங்கன்னு ஏத்துக்கிறோம். இப்போ நான் ஒரு இடத்துல வெளியில எங்கேயோ போறேன், அது வந்து விக்கிரகமோ இல்ல படத்துக்கு இல்லாத மனசளவுல நான் கிருஷ்ணா நீங்க கொடுத்தது அப்படின்னு பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல பிரபு? யார் கேட்டது அந்த கேள்வி? வெற்றிச்செல்வி. வெற்றிச்செல்வி மாதாஜி, பியூட்டிஃபுல் கேள்வி. 3 விதமா பண்ணணும் மாதாஜி, காயா மனசா வாச்சா. ஓகே, எங்க காயால பண்ண முடியுமோ, அதாவது உடலால பண்ண முடியுமோ உடலால பண்ணணும். எங்க உடலால பண்ண முடியலையோ அங்க வாயால பண்ணணும். எங்க வாயால கூட பண்ண முடியாதோ அங்க மனதால பண்ணணும். இதான் ஆர்டர். உதாரணத்துக்கு பீஷ்மர் முள்படிக்கையில படுத்திருப்பாரு, அவரோட உடம்பு பயங்கர இயலாமை, வயோதிகம் பிளஸ் உடம்பு ஃபுல்லா அம்பு, முள்படிக்கையில படுத்திருப்பாரு. அப்ப கிருஷ்ணர் 5 பாண்டவர்களோட வராரு.
அப்ப என்ன பண்ணுவாரு? இதே இது நார்மலா இருந்தா பீஷ்மர் வந்து அவங்களெல்லாம் இருக்கைய கொடுத்து அமர வச்சு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஆனா முடியல. அப்ப என்ன பண்றாரு? வாச்சா வாயில வந்து பண்றாரு இல்லையா? அப்ப அங்க உடல் பண்ண முடியல, அங்க வாயில பண்றாங்க. ஒரு சில இடத்துல வாயில கூட பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறது வீட்டுல, ஆனா நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, அதனால நம்ம போக முடியல. அப்ப நம்ம இங்க இருந்து ஓன்னு கத்தவ முடியும்? அப்ப என்ன பண்ணலாம்? அந்த கல்யாண நேரத்துல நம்ம இங்க இருந்து அவங்களோட நன்மைக்காக நம்ம இங்க இருந்து ஜெபம் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 இல்லையா? we can do with the mind. So first choice, when it is possible by the body, பாடியால முடியலையா? மன வேர்ட்ஸ் ஆல முடியலையா? மனம். ஓகேவா மாதாஜி? ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. ஆனா இது தவிர பெஸ்ட் ஒன்னு இருக்குது, என்ன தெரியுமா மாதாஜி? இந்த மூணுத்தையும் சேர்த்து இந்த பெஸ்ட் வந்து இந்த மூணுத்தையும் சேரும். ஏன்னா நிறைய பேர் பிசிக்கலா பண்ணுவாங்க, மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும். உதாரணத்துக்கு இங்க ஆஃபர் பண்ணுவோம், நம்ம ஆஃபர் பண்ணும்போது இங்க கிருஷ்ணருக்கு மணி அடிச்சுட்டு நம்ம விஷ்ணு பதா கிருஷ்ண பஸ்தா, மைண்ட் எங்க இருக்கும் தெரியுமா? ஐயோ அவனுக்கு இன்னும் சாக்ஸ் எடுத்து வைக்கலையா, பிரபுக்கு இன்னும் சாருக்கு இன்னும் பர்ஸ் எடுத்து வைக்கலையே, ஐயோ இன்னைக்கு பில்லு கட்டணும்னு சொல்ல மறந்துட்டேனே, எல்லாம் ஓடும். பிசிக்கலா நம்ம இங்க பண்ணிட்டு இருப்போம், மைண்ட் எங்கேயோ இருக்கும். ஓகே, சோ தி பெஸ்ட் திங் இஸ் காயா மனசா வாச்சா, ஆல் த த்ரீ டுகெதர். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. யா பிரபுஜி, இப்ப சிவதானு பிள்ளை பிரபுஜி சொன்னாங்களே, நான் மக்களுக்கு சேவை பண்றேன் அப்படின்னு. அதே இது கிருஷ்ணருக்கு அதை அர்ப்பணிச்சுட்டு அதை கொடுத்தா அது வராத கணக்குல? பண்ணலாம் மாதாஜி. அவங்க குரு கிட்ட கேட்டுட்டு யாருக்கு கொடுக்குறாங்க. இந்த தானத்தை பத்தி தனியா ஒரு சாப்டரே இருக்கு மாதாஜி. சத்துகுணத்துல எப்படி பண்ணலாம், ரஜோகுணத்துல எப்படி பண்ணலாம், தமோ குணத்துல என்ன பண்ணலாம், இதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு தனியா தானத்தை பத்தி பகவத்கீதால ஐ திங்க் அனுகுலா சொல்லலாம், இல்ல ராணி மாதாஜி சொல்லலாம். 14 சாப்டரோ 17 சாப்டர்லயும் ஃபுல்லாவே இருக்கு, ஒரு 7-8 ஸ்லோகம் இருக்கு. ஸோ அவங்க தனியா டிஸ்கஸ் பண்ணும்போது we can advise on that matter மாதாஜி. ஓகே ஓகே ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படி என்ன தோணும்னா, உண்டியல்ல போடுறதுக்கு அங்க எவ்வளவோ பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு அது உதவுமே அப்படின்னு நினைப்பேன். அது அத கிருஷ்ணாவை நினைச்சு அந்த மாதிரி கொடுக்கலாமா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. யா மாதாஜி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட கொடுத்தேன் மாதாஜி, ஆனா அவங்க எடுத்துன்னு போயிட்டு அதை சாராயம் குடிச்சாங்க மாதாஜி. நான் என்ன பண்றது இப்போ? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்போ அந்த கோயில்ல அங்க இருக்கிற பிச்சைக்காரங்க உங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா அவங்க யாரும் தண்ணி அடிக்க மாட்டாங்கன்னு? சொல்ல முடியாது. நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க மாதாஜி. அதுல 10 பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் தண்ணி அடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் காசா சொல்லல பிரபுஜி, உணவா சொல்றேன் பிரபுஜி. உணவா கொடுத்தா கூட என்ன பண்ணணும்? பிரசாதமா கொடுக்கணும். ஓ ஓகே பிரபுஜி. உணவா கொடுத்தா கூட புண்ணிய கர்மா, பிரசாதமா கொடுங்க, தப்பே கிடையாது. சரியா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதோட நிறுத்திக்கலாமா? சுக்லீனா மாதாஜி அப்புறம் நம்மள சபிச்சிருவாங்க. மாதாஜி என்ன தெரியுமா சொல்றா? நான் மேக்கப் போட்டுட்டு அது அரை மணி நேரம் தானே நிக்கும், சீக்கிரம் முடிடா கிளாஸ். தேங்க்ஸ் பிரபு. கிளாஸ் சூப்பர் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. எல்லாரும் கேளுங்க, சுக்லீனா மாதாஜி கிளாஸ் எடுக்க சொல்லுங்க, அருமையா எடுப்பாங்க, அருமையா பாடுவாங்க. ஆனா நம்மளுக்காக செய்ய மாட்டான் மாதாஜி. கிருஷ்ணா தரு மண்டைய பிடிச்சுக்கிறது, ஐயோ இவளையா அப்படின்னு எங்களுக்கு எடுப்பாங்க பிரபுஜி. சுக்லா மாதாஜி எங்களுக்கு அவங்கதான் எடுத்தாங்க, நல்லா எடுப்பாங்க. நல்லா தெரியும், ஆனா சொன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டா. மத்தவங்க எல்லாம் எடுன்னு சொன்னா எடுப்பாங்க. இந்த சுக்லீன மாதாஜி நாங்க சொன்னா மட்டும் கேட்க மாட்டா, குருமராஜ் சொன்னா மட்டும் தான் கேக்குறாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நிறைய நடத்தினாங்க, கொடுத்தாங்க, நல்லா நடத்திட்டாங்க. இப்ப நேரம் இல்லை. இன்னைக்கு யாரு ரீகேப்? ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு ரோகிணி மாதாஜி ரீகேப் பண்றாங்க பிரபு. ரோகிணி மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. அவங்க வவால் மாதிரி மரத்துல தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க.
கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ பிரபு. பிரபு என்ன சொன்னாங்கன்னா பாயிண்ட் 30ல ஃபர்ஸ்ட் என்னென்ன யஜ்ஞங்கள் பண்ணாங்க, தேவர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், இந்த மாதிரி எல்லாரும் என்னென்ன மாதிரி யஜ்ஞங்கள் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த யஜ்ஞங்கள் மூலமா என்ன பண்றாங்க, யஜ்ஞங்கள் பண்ணணும் அப்படின்னா சில வித தானம், தபங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுல பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனை வித யஜ்ஞங்கள் இருக்கு அப்படின்னா 4.25 to 30 வரை 11 விதமான யஜ்ஞங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யஜ்ஞங்கள் எதுக்காக பண்றோம், ஸோ அதனோட பர்பஸ் என்ன, அதை தான் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். யஜ்ஞங்கள் பண்ணும்போது அதனோட பொருள் தெரிஞ்சு பண்ணும்போது தான் அதனோட பலன் வந்து நம்மளுக்கு அந்த விஷயத்துல நம்ம ஈடுபாடோட பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஸோ யஜ்ஞ பொருள் தெரிஞ்சு பண்ணும்போது நம்ம எதுக்காக பண்றோம், பகவானை, அந்த யஜ்ஞம் அப்படின்றது எது, பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக யஜ்ஞம் பண்றாங்க. ஸோ அப்போ பகவானை திருப்திப்படுத்த பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மளோட செல்ஃப் இது எதுவுமே இருக்காது. ஸோ பகவானோட சேவையில பகவான் திருப்திக்கு பண்ணும்போது நம்மளும் பகவானோட விஷயங்கள், பகவான் தான் அனுபவிப்பாளர். ஸோ அப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து அந்த விஷயத்த வந்து நம்மளும் அனுபவிப்போம். ஸோ அதுக்கு ஒரு என்ன ஸ்லோகா எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா பக்தாராம் யஜ்ஞ தபசாம். ஸோ பகவான் தான் ஃபுல் அனுபவிப்பாளர், நம்ம வந்து அனுபவிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. ஸோ எந்த வித செயலும் செஞ்சாலும் நம்ம பகவானோட திருப்திக்காக செய்யணும் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி யஜ்ஞங்களை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து சொன்னாங்க, திருப்பதி போறோம், பாலாஜியை பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போறாங்க. நடந்து போறாங்க, ரோடு வழியா போறாங்க, பஸ்ல போறாங்க. ஸோ எல்லா வித யஜ்ஞங்களும் அதே மாதிரி தான். அதனோட நோக்கம் வந்து என்னன்னா பகவானை திருப்திப்படுத்துறது. அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இந்த மாதிரி யஜ்ஞங்கள் எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஆத்மாவை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு. ஸோ ஆத்மா தூய்மை அடையும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், பகவான் கிட்ட போய் சேர முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஒரு ஷர்ட் அழுக்கா இருக்குன்னா என்ன பண்றோம், அதை கிளீன் பண்ணாதான் அதை யூஸ் பண்ணவே முடியும். அதே மாதிரி நம்ம பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா நம்ம வந்து தூய்மையா இருக்கணும். தூய்மையா இருக்கும்போது தான் வந்து நம்ம பகவான் கிட்ட போக முடியும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பகவான் கிட்ட போறதுக்கு நம்ம பண்ற இந்த யஜ்ஞங்கள் கிடைக்கிற அந்த பலன்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்ச அந்த விஷயத்த வந்து நம்ம பிரசாதமா எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த பலன்களை நம்ம பிரசாதமா எடுத்துக்கும் போது அதுல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அதை பிரசாதமா எடுத்துக்கணும். அப்படி பிரசாதமா எடுத்துக்கல அப்படின்னா நம்ம வந்து பாவத்தையே தான் இருக்கிறோம். இல்லை நம்ம வந்து பகவானோட பொருட்கள், விஷயங்கள் எல்லாம் எடுக்கும்போது நம்ம வந்து திருடன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு வந்து ஏற்படும். ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பலன்களை எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு அந்த அந்த ஒரு விஷயத்துல உள்ள ஒரு அமிர்தம் மாதிரி அந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அது நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்க கிடைக்க இன்னும் நம்ம பகவான் கிட்ட நெருங்குவோம். பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபடணும் அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு ஏற்படும். பகவான் மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படும். அப்படி பண்ணும்போது நம்ம பகவானுக்கு நிறைய சேவை செஞ்சு படிப்படியா ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து நம்ம அடையலாம் அப்படின்றாங்க. கடைசியா வந்து எப்படி நம்மளோட விஷயங்கள் எல்லாம் வந்து தூய்மைப்படுத்துறது, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றது அப்படின்றதுக்கு ஸ்லோகா என்ன கோட் பண்ணாங்கன்னா, எத் கரோஷி எத் ஸ்நாசி எத் ஜிப்னாசி. ஸோ எந்த விஷயத்த நீ செஞ்சாலும், என்ன சாப்பிட்டாலும், என்ன நீ தபஸ் பண்ணாலும், என்ன அர்ப்பணிச்சாலும் அதை பகவானை நோக்கி செஞ்சு நீங்க பண்ணும்போது எல்லாமே வந்து நம்மளுக்கும் அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு கிடைக்குது, நல்ல விதமா கிடைக்குது அப்படின்றாங்க. கடைசியா வந்து நம்ம குருமராஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கு என்ன கிடைக்குதோ தன்னோட வருமானத்துல 11% வந்து பகவானுக்கு நீங்க ஆன்மீகத்துக்கு எடுத்து வைக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் தூய்மை ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. சாரி தேங்க்யூ பிரபு, எதுவும் மாதாஜி. தப்பா சொல்லுங்க. ஐயோ கிருஷ்ணா நாராயணா, மாதாஜி நீங்களாம் வேற லெவல் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அருமையான ரீகேப், ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர். ஹரே கிருஷ்ணா. ரோகிணி மாதாஜிக்கெல்லாம் வாத்தியாரா இருக்கிறது எனக்கு பெருமை. ரோகிணி மாதாஜி, விவிதா மாதாஜி, மோகனா மாதாஜி இவங்களுக்கெல்லாம் வாத்தியாரா இருக்கிறது எனக்கு பெருமை. ஹரி ஹரி, தேங்க்யூ வெரி மச். எஸ் தர்ணிதா, நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும், அதனால ரொம்ப கோவமா இருக்கிற, கிளாஸ் இவ்வளவு நேரம் எடுத்துட்டேன்ட்டு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. வாஞ்சா கல்பையா சொல்லிடலாம் பிரபு. யா வாஞ்சா கல்பேதருப்யாச கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः.
अनंतकोटि वैष्णव की जय, शिला प्रभुपाद की जय, शिला गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल. हरे कृष्णा. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு எனக்கு ஒரு சேவை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கல்யாண விஷயமா ஒரு வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெட்டர் நான் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன். அதோட காப்பி என்ன உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே. ஸோ எப்படி அதை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி அதை வந்து எழுதியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது ஒரு சிம்பிள் செயல் தான். அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம், அவ்வளோதான். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை நம்ம வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்காக எங்கள் வீடை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போகணும், ஒரு இன்வைட் பண்ணி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சின்ன செயல் தான். இந்த செயலை எப்படி கிருஷ்ணா அர்ப்பணமாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அந்த லெட்டரை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் குரூப்பில். முடிஞ்சவங்க படிச்சுக்கணும். ஹரி கிருஷ்ணா. அதுக்கு நான் வீட்டில் நிறைய திட்டு வாங்க போகிறேன், பரவாயில்ல. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा माता जी.